ஸோ மேட்ச் பிட்வீன் போஸ் நகர் வர்சஸ் கைக்குறிச்சி ரெண்டு டீமுக்கான மேட்ச். தேர்ட் பால் டிசைடர் மேட்ச். டாஸ் வின் பண்ண போஸ் நகர் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல் 2 ஓவர் பவர் பிளே, 4 bowler யூஸ் பண்ணோம். ஒன்லி பேட்ஸ் பண்ணால் சைக்கிளில் இருக்கிறது பருதி, நான் சைக்கிளில் பிஸ்மார்க். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண குட்டிப்புலி கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்டான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிருதா. ஃபாஸ்ட்டாக பால் போய்க்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணிடுறாங்களா? ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. எக்ஸலண்ட் எஃபோர்ட் ஃபீல்டர் இருந்து சூப்பர் ஸ்டாப்புங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. ஒரு 2 ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸலண்ட் ஃபீல்டிங் எஃபோர்ட். செகண்ட் ஒன் இந்த முறை தெளிவாக ஆடி இருக்காருங்க. கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏஸ் போயிடுச்சு. 6 லைனுக்கு வெளில ஆடியன்ஸ் தான் அந்த பாலை ஸ்டாப் பண்ண பார்த்துருக்காரு. முதல் பந்து 2, இந்த பால் 6ன்னு 2 பால் குயிக்கராக 8 ரன் கொண்டு வந்திருக்காரு இங்கே பருதி. தேர்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு. குயிக்கராக நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஒரு டாட் பால். ஃபோர்த் ஒன் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பந்த. ஒரு சிங்கிள். ஒன்று பேச சொன்ன வந்த பிஸ்மார்க் சைக்கிளில் வந்திருக்காரு. பாபிலோ ஸ்வீப் பாட பார்த்தாரு. எக்ஸலண்ட் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு இங்கே கார்த்தி. டாட் பால். லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன். ஒரு இன்சைட் அவுட் ஆடி இருக்காரு. கேட்சுக்கு வாய்ப்பாக விரட்டி பாலுக்கு போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர் இருந்து ஒரு சிங்கிள். இதோட ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு. ஸோ பவர் பிளே எல்லாம் எக்ஸலண்ட் ஓவர் நல்லா போட்டிருக்காரு. ஒரு 6 போயிருந்தாலும் சிக்கன ஓவராக போட்டு கொடுத்துருக்காங்க. முதல் ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்கு. மேட்சுக்கு நான் செகண்ட் ஓவர் பட முத்து வந்திருக்காரு. விட்டு தட்டுன்னு தெளிவாடி இருக்காருங்க. ஃபீல்டருக்கு பக்கத்தில் போணுச்சு. ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாஸாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு பவுண்ட்ரி. இந்த ஓவருக்கு பவுண்ட்ரி அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் தடுத்துட்டார். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணியிருக்காரு. பாயிண்டில் பவுண்ட்ரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. போயிட்ஸ் ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பாஸ் ஆகிருக்காரு பாலுக்கு. டாட் பால். லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன். மறைக்கு அடிச்சிருக்காரு. செம்ம கைட்டு போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. 6 போயிருக்கு இங்கே. செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை. ஆஸ்டாருங்க தெளிவாயிங்க. சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ் பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன். வெரி க்ளோஸ் டு ஓப்பனிங்க. 2 ஓவருக்கு 30 அடிச்சிருக்காங்க கைக்குறிச்சி. மேட்சுக்கான தேர்ட் ஓவர் பட ரமேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட். நல்லா கீப்பிங்க கலை. செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் டெலிவரிங்க ரமேஷ் கையில் இருந்து. டாட் பால். தேர்ட் ஒன் இந்த மாதிரி மறைச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க இங்கே தாண்டி. இந்த ஓவருக்கான முதல் ரன் 6 கொண்டு வந்திருக்காரு பாபிலோ. ஃபோர்த் ஒன் பட்டம்பளை பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டரும் கரெக்டாக இருந்தாங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை அப்படின்னு நினைக்கிறேன். யார் கேட்சை பிடிக்கிறான்னு பார்த்தா யாருமே பிடிக்க முடியல. ஏன்னா நோ மேன்ஸ் லேண்டில் வந்திருக்கு. 2 ரன்னா எக்ஸ்ட்ரா ரன்னான்னு பார்த்தா கரெக்டாக பேக்கப் போயிருக்காரு இங்கே முத்து. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்டாக பேட்ஸ் ஒன்றும் கரெக்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காருங்க அந்த பாலுக்கு தகுந்த மாதிரி. அரவிந்த் ஃபீல்டர் நல்ல எஃபோர்ட் குயிக்கராக வந்திருக்காரு. 4 ஓவருக்கு 3 ஓவருக்கு 40 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே. மேட்சுக்கு 4வது ஓவர் பட குட்டிப்புலி கார்த்தி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு ஃபுல் ஷாட் போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்புங்க. கரெக்டாக த்ரோவையும் அடிச்சிருக்காரு இங்கே கீப்பரில். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் இந்த முறை தெளிவாக ஆசாருங்க. கண்டிப்பாக தாண்டி ரொம்ப தூரம் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க இங்கே 6 தொலை தூரம் அடிக்கப்பட்ட 6 அப்படின்னு தான் சொல்லணும் இங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ரைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் பப்புல போஸ்டாருங்க. நல்லா டேக் ஆனீங்க. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க பாபிலாவோட விக்கெட்டு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. ஆப் கட்டர் வேரியேஷன் நல்லா போட்டிருக்காரு இங்கே கார்த்தி. டாட் பால். லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன். அகைன் ஒரு வேரியேஷன் பால். பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு. பின்னாடி யாரும் நல்லா ஸ்டாப்புங்க. எக்ஸலண்ட் ஸ்டாப் பண்ணியிருக்காரு விகேந்தர் சம்ல. டாட் பால் டு எந்த ஓவர்.
4 ஓவருக்கு 47 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கணும் 5வது ஓவர் பட ரமேஷ் வந்திருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா அங்கே பப்ளு ஃபீல்டர் 2வது ரன் ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிடிச்சி அடிக்க முடியலங்க. குயிக்கராக வந்திருக்காரு 2 ரன். செகண்ட் ஒன் அகைன் வித்தே கொடுக்காத சூப்பர் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ஃபாஸ்ட்டாக வந்திருக்காருங்க ஃபீல்டர். நல்ல எஃபோர்ட். ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் கவர்ஸில் தெரிஞ்சு போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. அது கேட்ச் பிடிக்கிறது கஷ்டமான செயல் தான். கரெக்டாக பாலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பேட்லையும் தெளிவாக போட்டிருக்கு. ஃபீல்டரும் அங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பால் வரைக்கும் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆனில் போயிருக்கு. அங்கே கார்த்தி இருக்காரு ஃபீல்டர். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஒரு சிங்கிள். 5 ஓவருக்கு 54. போன ஓவரில் 7 ரன்னுக்கு நல்லா போட்டிருக்காரு. கடைசி ஓவர் பட பப்ளு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் முதல் பந்து. கார்த்தி நல்லா டேக்கன். முதல் பந்திலே விக்கெட். ஆட்டமில் இந்த வெளில நடக்கிறாரு இங்கே பருதி. நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணால் இங்கே சுரேஷ் வந்திருக்காரு. பாலோட செகண்ட் ஒன் ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து கேப்பில் போயிருக்கு. அதை வச்சு சிங்கிள் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரகு ஸ்ட்ரைக்கு தக்க வைக்க நினைப்பாரு. இப்படி 4 பால் ஸ்ட்ரைக் தக்க வைக்க நினச்சிருக்காங்க. தேர்ட் ஒன் கேட்சுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். கரெக்டாக இருக்காருங்க தாஸுங்க. அதை வச்சு ஒரு சிங்கிள். பாலோட ஃபோர்த் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு. இதுவும் ஒரு சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே மீண்டும் ஒரு கார்த்தி நல்லா ஸ்டாப். ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் அகைன் டாட் பால் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் டெலிவரிங்க. லாஸ்ட் ஒன் ரொம்ப லோ கேப்டா நல்லா போட்டிருக்காருங்க. இங்கே விக்கெட்டு. வாட் அன் ஓவர். எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இந்த ஓவரை இங்கே பப்ளு. சூப்பர் ஓவர். கடைசி 3 ஓவராக மேட்சோட மொமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் போஸ் நகர். இந்த ஓவரில் 3 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து நல்லா போட்டிருக்காரு கடைசி ஓவரை. 57 அடிச்சிருக்காங்க கை குறிச்சி. 58 டார்கெட் ஃபார் போஸ் நகர். பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டில் இருக்க போகுது. இப்படி பேட்ஸ்மேன் சொல்ல வந்துட்டாங்க. சைக்கிளில் இருக்க போகிறது குட்டிமா. நான் சைக்கிளில் குட்டிப்புலி கார்த்தி. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் பருதி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே ஒரு ஃபுல் டாஸ் தெளிவாக ஆட்டாருங்க. சைட்டில் ஃபீல்டர் வைக்கல. அதை பார்த்து ஆட்டாரு. முதல் பந்தே ஸ்டார்ட் வித் பவுண்டரி. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்கள் குட்டிமா. செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் கேப்பில் போயிருக்கு. ஃபீல்டர் விரட்டி எடுக்கிறதுக்குள்ள ஒரு சிங்கிள் ஓடிவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். பாலோட தேர்ட் ஒன் இப்படி கார்த்தி அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஏந்தி தான் விட்டுருக்காரு. ஆனால் நோ மேன்ஸ் லேண்டில் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணி போயிடுச்சுங்க. ஸோ சைட்டாக ஃபீல்டர் இல்லை அப்படிங்கிற பார்த்து தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு பவுண்டரி. 2 பேட்ஸ்மேனே முதல் பந்து பவுண்டரியை கொண்டு வந்திருக்காங்க. ஃபோர்த் ஒன் இந்த முறை ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. 2 ஃபீல்டரில் யார் கேட்ச் பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா 2 ஃபீல்டருமே வரலங்க சரியாக ஜட்ஜ் பண்ணி. இது வரைக்கும் 2 ரன் ஓட்டாங்க இங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபீல்டர். இதுவும் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. 2மே நோ மேட்ச் ரன்ல தான் வந்திருக்கு. கேப்ல ஆடி இருக்காரு. பேக் டு பேக் 2 பால்ல 2 டபுள். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் சூப்பர் டெலிவரி. டாட் பால் டு எண்ட் தி ஓவர். நல்ல ஒரு துவக்கம். முதல் ஓவருக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க போஸ் நகர். செகண்ட் ஓவர் பட மணி வந்திருக்காரு. ஃபீல்டர் கையில் போகுதா. அதுக்கப்புறம் சிங்கிளான்னு பார்த்தா பாபியில் இருந்தார். 2 பக்கம் பேக்கப் கரெக்டாக இருந்திருக்காங்க. செகண்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் லாங் ஆஃபில் தாண்டி போகுதா. ஃபீல்டர் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. இங்கே 6 லாங் ஆஃபில் பதிவு பண்ணியிருக்காரு. முக்கியமான ஒரு 6 இங்கே குட்டிமா பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அதே திசையில் போயிருக்கு. தாண்டி போகுதா. கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. பேக் டு பேக் 2 6 உள்ள விழுகிற மாதிரி இருக்கு. ஆனால் கரெக்டாக பிக் பண்ணுறாரு. பேட்ஸ்விங் பாஸாக இருந்திருக்கு. ஃபோர்த் ஒன் ஓய்டு போயிருக்கு. கீப்பர் பின்னாடி இருந்த ஃபீல்டரும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ண முடியலங்க. லக்கி பவுண்டரி இங்கே போயிருக்கு. ஓய்டு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் பால் வரைக்கும் போனாங்க. கேட்சை ட்ராப் ஆகிடுச்சு. 2வது ரன் ஓட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
கிடைக்கிற வாய்ப்புகளை இந்த பால் 2 ரன். பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை குயிக்கராக சிங்கிள் ஓடிடுறாங்களா ஃபீல்டர் எடுத்து அடித்தார். ஆனால் உள்ளே வந்துட்டாருங்க கார்த்திக். ஒரு சிங்கிள். செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் திருப்பி மட்டும் தான் விட்டார், பவர் கொடுக்கல. சிங்கிளாக 2 ரன்ஸ் பண்ணுறா பார்த்தா நல்லா ஸ்டாப்புங்க இங்கே. ஒரு சிங்கிள். இதோட ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு. 2 ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க. ரிமனி இருக்க 24க்கு 24 அடிக்கும். மேட்சுக்கான 3வது ஓவர் பட அகைன் பருதி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் நேருக்கு நேர் நான் சைட் பக்கத்தில் போயிருக்கு. அதை வச்சு சிங்கிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் எக்ஸலண்ட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காங்க இங்கே. டாட் பால். தேர்ட் ஒன் அப்படி அக்கர் பவுலரால் பிடிக்க முடியல. பின்னாடி உள்ள ஃபீல்டர் பிரவீன் பாலை பிடிக்க பார்த்தாரு. நல்லா ட்ரைங்க ஃபீல்டர்ட்டை வந்து ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு. ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. டேரக்ட் வைப் பண்ண பார்த்தா கையில் வச்சிட்டாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக ஆனார். ஆனால் அங்கே ஃபீல்டரை நிற்க வச்சு தான் போட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாது. ஒரு சிங்கிள். 3வது லாஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு. சுரேஷ் நல்ல ஸ்டாப். டேரக்ட் அடிக்கலைங்க. பவுலர் கரெக்டாக பேக்கப் போயிட்டாரு. டாட் பால் டு எண்ட் ஓவர். 3 ஓவருக்கு 37 அடிச்சிருக்காங்க. இந்த 3வது ஓவரை 3 ரனுக்கு நல்லா போட்டிருக்காங்க. 3 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து சிறப்பான பந்து வீச்சு. நல்லா அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து பேட்டில் பல்ல. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் கையில் போகுதா முன்னாடி விழுக்குதான்னு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சுங்க. பால் குத்தி பவுண்டரி போயிடுச்சு. இந்த மைதானத்தில் தேர்ட் ஒன் ரொம்ப லோக்கேட்டாக வந்துச்சு. கீப்பராலே பிடிக்க முடியல. ஸோ அந்த அளவு தான் லென்த் வந்திருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப லோக்கேட்டாக ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். கண்டிப்பாக இதை தாண்டி போயிருங்க. அல்வா மாதிரி ஒரு ஓபி தெளிவாக அடிச்சாருங்க. ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு ஒரு 6ங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து டிஃபன்ஸ் ஆடி இருக்காருங்க. ஃபீல்டர் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான ஒரு ரன்னு இந்த நேரத்தில். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் திருப்பி விட்டுருக்காரு. அங்கே பாலுக்கு போயிடுறாரா? சூப்பர் ஸ்டாப்புங்க. எக்ஸலண்ட் எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. அகெயின் ஒரு டபுள் ஓடி எடுக்கிறாங்க போஸ் நகர். 4 ஓவருக்கு 51 அடிச்சிருக்காங்க போஸ் நகர். மேட்ச்க்கான அடுத்த ஓவர் போட இங்க வந்திருந்தாரு. டேரக்ட் அடிச்சாருங்க. நல்ல த்ரோ. எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓட்டாங்க. இது வரைக்கும் 2 ரன். செகண்ட் ஒன் காலில் போட்டிருந்தாலும் ஒரு சிங்கிள் எடுத்துக்குவாங்க. தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் 6 தான் வின்னிங் ஷாட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் கார்த்திக் ஃபினிஷிங் ஸ்டைல் இன் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் இங்கே. ஸோ மேட்சை வின் பண்ணி ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க எங்கள் போஸ் நகர்.